பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை தொடர்ந்து திருச்சதகத்தில் ஆத்மசுத்தியை பாடுகிறார். ஏனை யாவரும் எய்திடல் உற்று மற்று இன்னது என்று அறியாத தேனை ஆண் நெய்யை கரும்பின் இன் தேரலை சிவன் என் சிவலோகக் கோனை மான் அன நோக்கி தன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே அப்படின்னு தவிக்கிறார். ஏனை யாவரும் அப்படின்னா பக்தர் அல்லாத மற்றவர்களும், எய்திடல் உற்று அப்படின்னா அடைதற்கு முயன்று, ஆண் நெய்யை அப்படின்னா பசுவினது நெய்யை, இன் தேரலை அப்படின்னா இனிய சாற்றை, மான் அன நோக்கி அப்படின்னா மானின் பார்வை போன்ற நோக்குடைய உமாதேவி, கூரனை அப்படின்னா பாகத்தை உடையவனை, குறுகிலேன் அப்படின்னா அடைந்திலேன், ஊனை அப்படின்னா உடம்பை, ஓம்புகின்றேன் பாதுகாக்கின்றேன், ஓயாதே அழியாதோ அப்படின்னு அப்படி கேள்வியோடு கேட்டு முடிக்கிறார். அவருடைய ஆதங்கம், திருப்பெருந்துறையில் சிவபெருமானை பிரிந்ததிலிருந்து உள்ள ஆதங்கம், தன் வினையால் தான் தன்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு தன்னுடைய மனசுக்கு அவர் சுத்தி அடையத்துக்காக பாடுறார். ஏனை யாவரும் எய்திடல் உற்று மற்று இன்னது என்று அறியாத அப்படிங்கிறார். ஏனைய யாவரும் அப்படின்னா சிவபெருமானின் பக்தர் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, தேவர்கள் கூட. அவங்கெல்லாம் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிவஸ்வரூபம் எத்தகையது அப்படின்னு பிடிபடாமல் தவிச்சிருப்பாங்க. விண்ணவர்கள் கூட போய் பார்த்துருப்பாங்க சிவபெருமான பக்கத்தில். அவர் தானே திருநீலகண்டன், அமிர்தம் அவரால் தானே இவங்களுக்கு கிடைச்சது, நஞ்சு உண்டதுனால தானே. அதனால் பக்கத்தில் போய் பார்த்துருப்பாங்க. ஆனாலும் அவர் இப்படிப்பட்டவர், இதுதான் அவருடைய சுபாவம், இதுக்கு இப்படி தான் இருப்பார் அப்படின்லாம் அவருடைய நேச்சரை இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, யாராலையுமே உணர முடியல அவரை. அப்படிப்பட்டவர், ஒரு அரியவர் அவர். ஏனை யாவரும் எய்திடல் உற்று மற்ற இன்னது என்று அறியாத சிவபெருமான் இப்படிப்பட்டவர், இவர்தான் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு யாராலும் அறிய முடியாத தேனை ஆண் நெய்யை கரும்பின் தேரலை அப்படின்னா கம்பேர் பண்ணுறார். அவர் எப்படி இருந்திருப்பார்? தேன் மாதிரி, பசு நெய் மாதிரி, கருப்பஞ்சாறு மாதிரி. இதெல்லாம் நமக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கார். சிவ ஆனந்தம் தன்னுடைய மனசில் வந்துட்டா, சிவ அனுபவம் ஒரு பக்தனுக்கு கிடச்சிட்டா அவங்களுக்கு இப்படிலாம் இருக்கும். தேன் மாதிரி இருக்கும், பசு நெய் மாதிரி இருக்கும், கருப்பஞ்சாறு மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த சுவையை, அந்த இனிமையை, அந்த இனிப்பை ரொம்ப ரொம்ப தாண்டி தாண்டி உள்நாக்கு தாண்டி உள்ளத்திலும் தித்திக்கும் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சிவ அனுபவத்தை அவன் நமக்கு உண்டு பண்ணுவான், மங்களத்தை உண்டு பண்ணுபவன். அவன் யாரு? தேரலை சிவனை என் சிவலோக கோன். சிவலோக கோன்னா சிவலோகத்தின் அரசன், இறைவன், முதல்வன். அவன் என்ன பண்ணான்? மானன நோக்கி தன் கூரனை குறியிலேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய இடது பாகத்தில் மானின் பார்வை கொண்ட உமாதேவியாரை தன்னுடைய இதயத்திலேயே வைத்திருப்பவர், தன்னுடைய இடப்பக்கத்தில் வைத்திருப்பவர், இவர்தான் வலப்பக்கத்தில் இருப்பவன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த கோனை, அப்படிப்பட்ட அந்த பெருமானை மானன நோக்கி தன் கூரனை குறுகிலேன். நான் கும்பிடலையே, நான் அவரை நோக்கி அவரை அடைந்திருக்க வேண்டுமே. குறுகிலேன்னா அடைந்திருக்க வேண்டும், அடையலை, நான் அடையவே இல்லை. ஏன் அப்படின்னா, அதுவும் என்ன சொல்கிறாரு? நெடுங்காலம் அப்படிங்கிறார். எப்படி நெடுங்காலமாக இருக்க முடியும்? திருப்பெருந்துறையில் பார்த்துட்டு உடனே தான் தில்லையில் இவர் பாட ஆரம்பிச்சிடுறாரு. நெடுங்காலம்லாம் ஆகலை. ஆனால் நம்மளுடைய அனுபவத்திலே நம்ம அனுபவிச்சிருக்கோம்.
நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பிரிஞ்சிட்டோன்னா ஒரு நிமிஷம் ஒரு யுகமாக போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்திருக்கு மாணிக்கவாசக பெருந்தகைக்கு. சிவபெருமானை பிரிஞ்சு குறுங்காலம்தான் ஆக்சுவலாக ஆயிருக்கு. ஆனால் நெடுங்காலம் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு நொடி ஒரு யுகமாக போயிருக்கு. அதனால நெடுங்காலம். ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன். என்னடா சாமி, போயும் போய் இந்த ஊனை இந்த உடம்பை நான் என்ன பண்ணுறேன், இருந்து ஓம்புகின்றேன். இன்னும் இதை அப்படியே பார்த்து பார்த்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேனே, இதுலேயே நான் கண்ணும் கருத்துமா இருக்கேனே. இந்த உடம்பை, இந்த சரீரத்தை, இந்த தேகத்தை பாதுகாக்கிறதா என்னோட நோக்கம். நீ என்னை பிரிஞ்சு போயிட்ட. அப்படியேப்பட்ட உன்னை நான் அடைய வேண்டும் அல்லவா? உன்னை அடையணும்னா என்ன செய்யணும்? இந்த உடம்புலேருந்து நான் பிரியணும். அதையே நான் இன்னும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேனே. இந்த உடம்புக்கே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கேனே. கெடுவேன் உயிர் ஓயாதே. ஐயோ கடவுளே, இதை செய்கிறத விட நான் செத்து ஒழிவது நலம், என்னை எடுத்துக்கோயேன்றார். திரும்ப திரும்ப அந்த சிவபோதத்தை வளர்க்கணும்னு அவருக்கு ஆசையாக இருக்குது. அதை விட்டுட்டமேன்னு ஏக்கமாகவும் தவிப்பாகவும் இருக்குது. அதனால் தனக்கு தானே சித்த சுத்தி செய்யணும்னு ஆசைப்படுறார். சித்த சுத்தி நடந்ததுன்னா இந்த தேக ஆத்ம புத்தி அல்லது உடல் உணர்வை பெருக்கும் சித்த மலம் அதிகரிக்குங்கிறாங்க. அதையெல்லாம் விட்டு விலகிட்டு சிவபெருமானையே நினச்சிட்டு இருந்தாதான் இந்த மனசு சுத்தி அடையும், இந்த ஆத்மா சுத்தி அடையும். அப்படி அடைந்ததென்றால் இந்த உலகத்திலிருந்து இந்த உடம்பு மேலே இருக்கிற பற்றையெல்லாம் விலக்கி விட்டு இந்த ஆத்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆத்ம சுத்தி அடைந்தோமானால் பக்தி பெருகி இறைவனின் திருவடிகளை அடையலாம். அதனால தன் மனசை பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப சொல்கிறார், நீ ஏன் இப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நீ எதுக்கு இன்னமும் உடம்பை பார்த்துக்கிறதே பார்த்துட்ருக்கிறியே? அவர் எப்படிப்பட்டவர், அவரை போய் நம்ம அடையணுமே அப்படின்னு தன்னுடைய மனதுக்கு திரும்ப திரும்ப அவர் தன்னுடைய ஸ்ட்ராங் அட்வைஸை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, சுத்தப்படுத்திகிட்டே இருக்கார். அப்படிப்பட்ட சிவபெருமானின் திருவடிகளை நாமும் இந்த உலக பற்றறுத்து அவனே எல்லாம் அப்படின்னு சரணடைந்தோமானால் இந்த மாதிரி நாமளும் நம்மளோட மனசை அப்படியே கிளென்சிங் ப்ராசஸ் மாதிரி நம்மளும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோன்னா நம்ம ஆத்மாவும் ரொம்ப அழகாக ஒரு இறைவனை போய் சேர்றதுக்கான அந்த ஆத்மாவாக மாறும். நாமும் இறைவனிடையே சேரலாம், அவன் பேரருளை பெறலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.